மேக்ரல் ஃபிஷ் கறி ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆனியனோட ரா ஸ்மெல் போன அப்புறம் தனியா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அது உங்களோட காரம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை. இந்த ஐட்டம்ஸை நல்லா வதக்கிட்டு மிக்சிக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்சுருங்க. இந்த பக்கம் புளி கரைச்சி தண்ணி இது பண்ணி வச்சுருங்க. அண்ட் தேங்காயில் பால் எடுத்து வச்சுருங்க. அண்ட் கொஞ்சம் பூண்டை க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெப் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வெந்தயம், பச்சை மிளகா, க்ரஷ் பண்ணி வச்ச பூண்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மஷி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மஷி ஆகிடும். அது கொஞ்சம் நல்லா வந்தப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சுவலி இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஆல்சோ இதுக்கப்புறம் புளி தண்ணி அண்ட் தேங்காய் பால் எல்லாமே ஊற்றுவோம். அதனால அப்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி அந்த ஆயில் எல்லாம் தனியாக பிரிஞ்ச அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் இதில் ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மிக்சியில் கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், 2 பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, லைம் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு ஃபிஷ்ஷில் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுவேன். எஸ், தட்ஸ் இட். லன்ச் ரெடி. சாப்பிட வேண்டியதான். டீட்டெயில் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Wow.